நமது சூரிய குடும்பத்தில் ஒரு கிரகத்தை காணவில்லை. அதுவும் இந்த சின்ன கிரகத்தை துரத்திவிட்டது வியாழன் கிரகம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். நாம் வாழும் பூமி உட்பட 4 பாறைக்கோள்களான புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் ஆகியவை சூரியனுக்கு அருகில் உள்ளன. அதற்கு அப்பால் செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையில் சிறுகோள் பட்டை அமைந்துள்ளது. இந்த பட்டையில் பல சிறிய பாறை துண்டுகளும் குறுங்கோள்களும் உள்ளன. இதற்கு பின்னர் 4 ராட்சத வாயு மற்றும் பனிக்கிரகங்கள் வருகின்றன: வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். இவற்றில் வியாழன் நமது சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய கிரகம். இவற்றிற்கு அப்பால் கைப்பர் பட்டை மற்றும் ஊஜ் மேகம் போன்ற தொலைதூர பகுதிகள் உள்ளன. இங்கு பனிக்கட்டிகள் மற்றும் வால்மீன்கள் நிறைந்திருக்கும். இங்குதான் ஜம்பிங் ஜூபிட்டர் என்ற கருத்து களமிறங்கியுள்ளது. கிராண்ட் சாக் கருதுகோள் என்பது நமது சூரிய மண்டலத்தின் ஆரம்ப கட்டத்தில் வியாழன் கிரகம் ஒரு குறிப்பிட்ட பாதையில் தங்கியிருக்கவில்லை என்பதை முன்வைக்கிறது. மாறாக அது சூரியனுக்கு மிக அருகில் வந்து மீண்டும் அதன் தற்போதைய நிலைக்கு சென்றிருக்கலாம். இந்த உள்நோக்கிய இயக்கம் வியாழன் கிரகத்தை செவ்வாயின் தற்போதைய சுற்றுப்பாதைக்கு மிக அருகில் சுமார் 1.5 வானியல் அலகுகள் வரை கொண்டு வந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதனால் அது சூரிய குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். இந்த மர்மமான கிரகம் யுரேனஸ் அல்லது நெப்டியூன் போன்ற ஒரு பனிக்கட்டி நிறைந்த வாயு கிரகமாக இருந்திருக்கலாம்.